ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 100 கொஷின்ஸ் தான். நம்ம வந்து சண்டேஸ் எப்போ 100 கொஷின்ஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான கொஷின்ஸும் நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தோம். இப்போது நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த கொஷின்ஸ் எப்படி இருக்குது, ஆன்சர்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. புகழீர் பிரித்து எழுதுக, இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்துட்டு பி ஆப்ஷன் தான், புகழ் ப்ளஸ் ஈர். ஓகேங்களா. அடுத்தது நோக்கி, அதுக்கான ஆப்ஷன் வந்து ஏ, நோக்கு ப்ளஸ் இ, அது புணரும் போது தான் நோக்கி அப்படின்னு மாறி இருக்கும். அடுத்த கொஷின் காநீர், இதை பிரித்து எழுதும்போது கான் ப்ளஸ் ஈர் அப்படின்னு கிடைக்கும், டி. கான் ப்ளஸ் நீர் கிடையாது, காநீர். அடுத்தது மருவ பிரித்து எழுதுக வந்துட்டு மரு ப்ளஸ் ஆ, மருவ, ஆ தனியாக வரும். இரட்டை, இந்த எழுத்தை நம்ம பிரித்து எழுதும் போது இரட்டு ப்ளஸ் ஆ, இரட்டை அப்படிங்கிறத இரட்டு ப்ளஸ் ஆ. ஓகேங்களா, பி ஆப்ஷன். அடுத்த கொஷின் இறைஞ்சி, இதை நம்ம எப்படி பிரிப்போம்னா ஆப்ஷன் ஏ, இறைஞ்சு ப்ளஸ் இ, இறைஞ்சி. துரத்தி, இதுவும் பி ஆப்ஷன் தான், துரத்து ப்ளஸ் இ, துரத்தி. உணர்மின், இதுக்கான ஆப்ஷன் வந்து ஏ. சரிங்களா, உணர் ப்ளஸ் மின். அடுத்த கொஷின் அறைதல், இதோட ஆப்ஷன் வந்து சி. சரிங்களா, அறை ப்ளஸ் தல், அறைதல். அடுத்தது இறங்க, இந்த வார்த்தை நம்ம எப்படி பிரிப்போம்னா ஆப்ஷன் ஏ, இறங்கு ப்ளஸ் ஆ, இறங்க அப்படின்னு பிரிப்போம். அடுத்தது செய்வினை செய்பாட்டு வினை, இதுலேருந்து எடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாமா. மக்கள் காந்தியடிகளை போற்றினார், இது என்ன வினை அப்படின்னா செய்வினை, அவர் செஞ்ச வினையை குறிக்கிறது. அடுத்த கொஷின் கனிமொழி கவிதை எழுதினாள், இதுவுமே வந்து செய்வினை தான். சரிங்களா. அடுத்தது செந்தமிழை கற்பித்தேன் அப்படிங்கிறது பிறவினை. சரிங்களா, பிறருக்கு கற்பித்தது சொல்கிறாங்க. அடுத்தது மாணவர் வகுப்பில் அடங்கினர் அப்படிங்கிறது வந்து தன்வினை. சரிங்களா, பி ஆப்ஷன். அடுத்த கொஷின் உழவர் திருநாள் கொண்டாடப்பட்டது, இது எவ்வினை அப்படின்னா செயபாட்டு வினை. பட்டது, இது வார்த்தை வந்தாவே நம்ம வந்து செயபாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். ஆசிரியர் படம் வரைவித்தார் அப்படிங்கிறது வந்து பிறவினை. சரிங்களா, வரைவித்தார். அமைச்சரால் விருது வழங்கப்பட்டது, ஆப்ஷன் சி, செயபாட்டு வினை. சரிங்களா, பட்டது. வாக்கிய வகை அறிஞர் முருகன் முயன்று படித்தான், இது வந்து தன்வினை, தான் செஞ்சது. அடுத்தது மாடுகள் ஓடின அப்படிங்கிறது தன்வினை. சரிங்களா. அடுத்தது செயபாட்டு வினையை அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டானது. குயில் பாட்டு பாரதியாரால் இயற்றப்பட்டது. அடுத்தது வேர்ச்சொல் அறிக, எப்போவுமே வந்துட்டு ஒரு வேர்ச்சொல் வந்து கட்டளை சொல்லாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வேர்ச்சொல்லுக்கு கட்டளை சொல்ல போடலாம். செய்தான் அப்படிங்கிற வேர்ச்சொல் செய். புகுந்தவன், அதோட வேர்ச்சொல் வந்து புகு. அடுத்தது வற்றல் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா வற்று. அடுத்தது கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வினைச்சொல்லுக்கேற்ற வேர் சொல்லி தேர்ந்தெடுக்க தான். வாசலில் கோலம் போட்டான், அதோட வினைச்சொல் என்ன, போட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ அதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா போடு. சான்றோர் புகழ் பெறுகின்றார்கள், வினைச்சொல்லுக்கேற்ற வேர் சொல்ல எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வினைச்சொல் என்ன, பெறுகின்றார்கள், அதுதான் வந்து வினை செஞ்சதை குறிக்கிறது. அதனால் இதோட வேர்ச்சொல் வந்து பெரு. அடுத்தது ஓடுவார் என்ற வினையாளனையும் பெயரின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓடுவாரோட இது வினைச்சொல் வந்து ஓடு அப்படிங்கிறது தான் அதோட வினைச்சொல். அடுத்தது தேடுதல் என்ற தொழில் பெயரின் வேர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேடு, அதுதான் அதோட கரெக்டான ஆன்சர். தேடுதல், அதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா தேர். ஓகேங்களா. பார்த்து என்ற வினையேச்சத்தின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா பார். கனிந்தது வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கனி. வணங்குதல், அதோட வேர்ச்சொல் வணங்கு. எடுத்தாரை, இதோட வேர்ச்சொல் எடு. கவர்ந்தான், இதோட வேர்ச்சொல் கவர். சரிங்களா. குனிந்தான், அதோட வேர்ச்சொல் குனி. கடித்தது கடி. அதே போல் 35 நிற்றல் என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா நெல். ஓகேங்களா. இடித்த, அதோட வேர்ச்சொல் இடி. சுவரிலிருந்து படத்தை நீக்கினான், வினை சொல்லுக்கு ஏற்ற வேர்ச்சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீக்கினான் அப்படிங்கிறத நம்ம செஞ்ச வினை, ஸோ அதனால் நீக்கு, அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 38வது தேர்வு எழுதினான், வினைச்சொல்லுக்கு ஏற்ற வேர்ச்சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்டாங்க. இதில் எழுதினான் அப்படிங்கிறதா வந்து வினைச்சொல், எழுது அப்படிங்கிறதான் அதோட வேர்ச்சொல். அடுத்தது மக்கள் திரண்டார்கள், வேர்ச்சொல்லி கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்ஷன் வந்து சி, திரள், அதுதான் அதோட வேர்ச்சொல், திரள். சரிங்களா. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் பார்க்கலாமா. ஐ என்பது குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலைவன், அரசன், நுண்மை, ஐயம், இது எல்லாமே வந்துட்டு ஐயை குறிக்கும். சரிங்களா. அதனால் அனைத்தும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு. அடுத்தது தா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கள் அப்படின்னா கொடு அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம். பட் பாய்தல், வலிமை, இது எல்லாமே தாங்கிற வார்த்தையில் தான் வருது. சரிங்களா. மாறிக்கான அனைத்தும் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். கோ அப்படி குறிக்கிறது என்ன அப்படின்னா ஏ அண்ட் பி. சரிங்களா. கூவுதலும் பூமியும் வந்து கூ. சரிங்களா. பூமி மட்டும் இல்லை, கூவுதலும் தான் கூ குறிக்கக்கூடியது. அடுத்தது இதுக்கு என்ன அப்படின்னா நே அப்படின்னா அன்புன்னு சொல்லுவோம். நானா நாக்கு. நூ அப்படின்னா எல். சரிங்களா. நோ அப்படின்னா துன்பம்.
அடுத்தது ஊ என்பதை குறிக்கும் பொருள் அப்படின்னா ஊன். இது வந்து நம்ம ஊன் அப்படின்னு டக்குன்னு போட்டுருவோம். பட் ஆனால் பி, ஏவும் பியும் தான் கரெக்டு. உணவும் அந்த உணவும் சேர்த்து தானே குறிக்குது. அதனால் உணவு ஊன் இது ரெண்டும் இப்படி ஏபி கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டும் தான். தனியாக ஊ அப்படி கொடுத்து ஊன் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஊன் போட்டுக்கலாம். அடுத்தது ஒலி வேறுபாடு அறிந்து பொருளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு சி. ஓகேங்களா. தறி அப்படின்னா அணி, இந்த தறி அப்படின்னா வெட்டு. அடுத்த கொஷினுக்கு பி, மரத்தை அறுப்பது வாள். ஓகேங்களா. கரெக்டான சென்டென்ஸ் இந்த வாள் தான். அடுத்தது பி ஆப்ஷன், ராமன் ராவணனை அழித்தான், இந்த லீ. ஓகேங்களா. அடுத்தது வாள் அப்படின்னா உறுப்பு, இந்த வாள் அப்படின்னா படைக்கலன், அடுத்த வாள் வந்து உயிர் வாழ்தல். அடுத்தது குளவி அப்படின்னா நெருங்கி, இந்த குளவினா வண்டு, இந்த குளவிக்கு குழந்தை. சரிங்களா. ஃபஸ்ட்டு குளவி அப்படின்னா நெருங்கி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பி ஆப்ஷன். ஓகேங்களா. 36வதுக்கு இந்த தாள்னா நாக்கு, அடுத்தது பாதம், அடுத்தது பணிவு. சரிங்களா. தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், பணிவுடன், அந்த மாதிரி உள்ளது. அடுத்தது 38க்கு ஏ ஆப்ஷன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உழவுக்கு நட, அடுத்தது ஒற்று, அடுத்தது உழுதல். அடுத்த கொஷின் காலை. காலை இது வந்து நம்ம மார்னிங் சொல்லுவோம்ல காலை, இன்னொன்று எருது. அடுத்தது உறவு அப்படின்னா வலிமை, இந்த உறவு அப்படின்னா சொந்தம். அடுத்தது கலை. கலை கலைக்கு வந்துட்டு ஆடை, இந்த கலைக்கு அழகு. அடுத்தது ஆலி அப்படின்னா மலைத்துளி, இன்னொரு ஆலி வந்துச்சு அப்படின்னா சிங்கம். மரம் அப்படின்னா விறகுலேருந்து வருதுல அந்த மரம், இந்த மரம் அப்படின்னா வீரம். அடுத்தது இந்த கறி அப்படின்னா காய்கறி, இன்னொரு கறி வந்துச்சு அப்படின்னா யானை. சரிங்களா. அடுத்தது நரையும்னா முடி நரைச்சி போகிறது, இன்னொன்று நரை அப்படின்னா தேன். அடுத்தது எதிர்ச்சொல் பார்ப்போமா. அகம் என்பதன் எதிர்ச்சொல் புறம், இனிய என்பதன் எதிர்ச்சொல் இன்னாத அப்படின்னா நன்மை என்பதன் எதிர்ச்சொல் தீமை. சொல்லுக என்பதன் எதிர்ச்சொல் சொல்லற்க, முற்பகல் என்பதன் எதிர்ச்சொல் பிற்பகல், பெருமை என்பதன் எதிர்ச்சொல் சிறுமை, நல்லார் என்பதன் எதிர்ச்சொல் அல்லார், நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் இணைத்தல், உயர்ந்த என்பதன் எதிர்ச்சொல் என்ன தாழ்ந்த, மாறுபட்ட என்பதன் எதிர்ச்சொல் ஒன்றுபட்டு. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, கண்ணை திறந்து உலகத்தை காட்டியது தமிழ்மொழி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஷின் வலுவு சொற்களை நீக்கி எழுதுக தான். சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சி தான் கரெக்டான ஆன்சர். விழிக்கின்ற விழியை பார் அப்படிங்கிறது தான். ரெண்டாவதுக்கு பி ஆப்ஷன், காட்டில் யானை பிளிறுகிறது. சரிங்களா. பிளிறுகிறது தானே மரபு தொடரில் சரியான வார்த்தை, அதனால். அடுத்தது நரி ஊளையிட ஆந்தை அலறியது, அதுதான் சரியான ஆன்சர். சேவல் கூவ பொழுது புலர்ந்தது. சரிங்களா. பொழுது புலர்ந்தது. அடுத்தது அடைமழை பெய்தது. அடுத்தது அரைநான் கயிறு விற்கிறான், அதுதான் கரெக்டான ஆன்சர். புகழை மேலும் டேஸ் கொண்டிருக்கின்றது, பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அடுத்தது சோறு உண்டு பழம் தின்று பால் பருகி படுத்தான், இதுதான் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஆப்ஷன் டி, மாட்டுத் தொழுவத்தில் கிளி பேசும். அடுத்தது காட்டில் கூகை அலறும், யானை கன்று புலி பரல். அடுத்தது ஏ ஆப்ஷன், குயில் கூவ காகம் கரைந்தது. அடுத்தது பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினம், ஃபஸ்ட்டு வார்த்தை தான் கரெக்டு. அடுத்தது சி ஆப்ஷன், சுவற்றில் அப்படிங்கிறதான் வலுவுச்சொல்லுடைய ஒரு வார்த்தை. அடுத்தது குதிரை கனைக்கும். அடுத்தது கவிஞர் செய்யுள் இயற்றினர், லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது என் வீட்டு செலவு அதிகம். சரிங்களா. மற்ற வார்த்தைகள்லாம் தப்பாக இருக்குது, இதுதான் கரெக்டான வார்த்தை. அடுத்தது புலிகள் வந்தன எருதுகள் ஓடின, இது ரெண்டும் கரெக்டான ஒரு வார்த்தை. அடுத்தது அவரைக்காய் கொத்து கொத்தாய் காய்க்கும், மீதியெல்லாம் கூட்டம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவதுல வந்து அவரைக்காய் ஸ்பெல்லிங் தப்பு, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது யான் கவிஞன் அல்லன். சரிங்களா. பிறமொழிச்சொல் இல்லாத ஒரு தமிழ் சென்டென்ஸ் இது அப்படின்னு கரெக்டாக பார்த்துருவோமா. இது பி தான் ஆப்ஷன் கரெக்டு. மலர் தோட்டத்தில் மலர்கள் உள்ளன அப்படிங்கிறது. அடுத்தது குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வா, மீதி எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது, தண்ணீர் தான் கரெக்டு. அடுத்தது அறிவியல் வளர்ந்துள்ளது, மீதி எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் இருக்குது. அடுத்தது வானத்தில் பறவைகள் பறந்தன, மீதி எல்லாமே பசி இது எல்லாமே வந்து பிறமொழிச்சொல். சரிங்களா. அடுத்தது கல்விக்கு உரியவள் கலைமகள். சரிங்களா. அதுதான் கரெக்டு, மீதி எல்லாமே தப்பான ஒரு சென்டென்ஸ் தான். அடுத்தது டி ஆப்ஷன், துன்பம் உடையது வாழ்க்கை, மீதி எல்லாமே வந்துட்டு பிறமொழிச்சொல் கலந்துருக்கு. அடுத்தது வள்ளலார் ஒளியை வழிபட்டார், இதுதான் வந்து கரெக்டான ஒரு சென்டென்ஸ். அடுத்தது சட்டம் நீக்கப்பட்டது, மெருகேற்றப்பட்டது செய்யப்பட்டது இதெல்லாம் தப்பானது. சட்டம் நீக்கப்பட்டது இதுதான் கரெக்டு.
அடுத்தது கரெக்டான ஆன்சர் மக்கள் அனைவரும் வந்தனர். அடுத்து இந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா மன்னித்து அருளுக. அடுத்ததில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன், மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து திட்டத்தை வகுத்தது. மீதி எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது. இந்த கொஷின்ஸ் தான் வந்து இந்த வீக்கில் நம்ம பார்த்தா ஒரு 100 கொஷின்ஸ் தமிழ். சரிங்களா? இதில் எத்தனை கொஷின்ஸ் உங்களால் போட முடிஞ்சுது, எத்தனை கொஷின் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது இதுக்கு மேலே வர எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே யூஸ் ஆகும். இன்னும் நம்ம எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு டெஸ்ட்டில் தான் நமக்கு தெரியும்.